ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில் பல கட்சிகள் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி ஆட்சி அமைச்சிருக்க டிவிகே கவர்மெண்ட் அவங்களுமே தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போது அந்த நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் உழவு செய்கிற விவசாயிங்க வாங்கின கடனை திருப்பி கட்ட முடியாமல் கூட்டுறவு சங்க வாசலில் அவமானப்பட்டு நிற்கிற அவல நிலை தான் நடந்துட்டுருக்கு. தேர்தல் நேரத்தில் மேடைக்கு மேடை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கின பயிர் கடன்கள் அத்தனையும் தள்ளுபடி செய்வோம் அப்படின்னு முதலமைச்சர் இப்போது விஜய் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. அதை நம்பி தங்களுடைய நகைகளையும் நிலத்தையும் அடகு வச்சு விவசாயம் செஞ்ச லட்சக்கணக்கான விவசாயிகள் இன்னைக்கு ஏமாற்றப்பட்டு நிற்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி தான் தோணுது. ஏன் இந்த நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் அறிக்கை வெறும் காகிதமா அப்படின்னு யோசிக்க வைக்குது. கூட்டுறவு சங்கங்கள் எதுக்காக விவசாயிகளுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னே தெரியல. இதை பற்றி தான் முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கொஞ்சம் பின்னோக்கி நம்ம பார்ப்போம். தேர்தல் களம் சூடு பிடிச்சிருந்த அந்த நாட்களில் விவசாயிகளோட ஓட்டுகளை வாங்குறதுக்காக போடப்பட்ட மிக முக்கியமான தூண்டில் தான் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டம். முதலமைச்சர் விஜய் அவருடைய தேர்தல் அறிக்கையில் ரொம்ப தெளிவாக இதை குறிப்பிட்டிருந்தார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட அனைத்து பயிர்க்கடன்களும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி. முழுமையாக அப்படிங்கிறது பார்த்தோன்னா 5 ஏக்கருக்குள்ளே இருந்துச்சுன்னா முழுமையாகவும், 5 ஏக்கருக்கு மேலே இருந்துச்சுன்னா பாதியும் தள்ளுபடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இதை கேட்ட உடனே நம்ம ஊர் விவசாயிங்க என்ன நினச்சாங்க, அப்பாடா போன வருஷம் மழையால் பயிர் பாழாக போச்சு, வறட்சியால் நஷ்டம் வந்துருச்சு, இந்த கடனாவது தள்ளுபடி ஆனால் அடுத்த போகத்துக்கு நிம்மதியாக விவசாயம் செய்யலாம் அப்படின்னு தான் நம்பினாங்க. அந்த நம்பிக்கையில் தான் வாக்குகளையும் செலுத்தினாங்க. ஆனால் அதிகாரம் கைக்கு வந்த உடனே அந்த வாக்குறுதியோடைய கதி என்ன ஆச்சுன்னே தெரியல. உடனே இப்போ தானே ஆட்சிக்கு வந்திருக்கோம், இனிமேல் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜூன் மாதம், ஜூலை மாதம், மே மாதத்தில் அவங்களுடைய கடன் கட்ட வேண்டிய நிலையில் இருக்கவங்கலாம் இப்போ நெருக்கடிக்கு உள்ளாக இருக்காங்க அப்படிங்கிறத கவர்மெண்ட் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இப்போ இருக்கிற நிஜமான நிலை என்ன? தேர்தல் முடிஞ்சு ஆட்சி அமைஞ்சாச்சு. ஆனால் கடன் தள்ளுபடி செய்கிறதுக்கான எந்த ஒரு முறையான அரசாணை, அதாவது ஜிஓவும் இன்னும் முழுமையாக செயல்படுத்தப்படலை. இதற்கு இடையில் கிராமங்களில் இருக்கிற தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் விவசாயிகளுக்கு கடுமையான நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் வாங்கின கடனுக்கான அசல் மற்றும் வட்டியை கட்டியே ஆகணுன்றாங்க. தவணை தேதி முடிஞ்சு போச்சு, உடனே கட்டலைன்னா ஜப்தி நடவடிக்கை வரும் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துகிறாங்க. அடுத்த தடவை உங்களுக்கு பயிர்க்கடனோ உரங்களோ கூட்டுறவு சங்கத்தில் தரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல வகைகளில் விவசாயிகளை மிரட்டாத குறையாக அதிகாரிகள் வற்புறுத்துகிறாங்க. ஒரு பக்கம் முதலமைச்சர் தள்ளுபடின்னு சொல்கிறாரு, இன்னொரு பக்கம் அதிகாரிங்க பணத்தை கேட்குறாங்க. விவசாயிங்க இப்போது நடுரோட்டில் தான் நிற்கிறாங்க. யாருக்கிட்ட போய் இப்போ நியாயம் கேட்பாங்க? சரி, இதில் கூட்டுறவு சங்க அதிகாரிகளோட தரப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, அவங்கக்கிட்ட போய் விவசாயிகள் கேட்டால் மேலிடத்துல இருந்து எங்களுக்கு கடன் தள்ளுபடிக்கான நிதி இன்னும் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு டார்கெட் கொடுத்துருக்காங்க, பணத்தை வசூல் பண்ணி அனுப்பலைன்னா எங்களோட வேலை ஆபத்து அப்படின்னு கையை விரிக்கிறாங்க. இங்கே தான் அரசாங்கத்தோடைய நிர்வாக குளறுபடி வெளிப்படுது. கடன் தள்ளுபடி செய்வோம்னு அறிவிக்கும் போது அதற்கு தேவையான நிதி ஆதாரம் அரசிடம் இருக்கா இல்லையாங்கிற தொலைநோக்கு பார்வை கண்டிப்பாக இருந்திருக்கணும்ல? இல்லை. மொத்த கடனும் தள்ளுபடின்னு சொல்லிட்டு இப்போ தகுதி வாய்ந்த விவசாயிகள் இத்தனை ஏக்கர் வச்சுருக்கவங்க மட்டும்தான் அப்படின்னு புதுசாக நிபந்தனைகளை போட்டு பாதி பேரை லிஸ்ட்டில் இருந்தே தூக்குறதுக்கான வேலைகள் நடக்கிறதா விவசாயிகள் குற்றம் சாட்டிகிட்ருக்காங்க. யோசிச்சு பாருங்கள். ஒரு விவசாயி ஏன் பயிர்க்கடன் வாங்குகிறாங்க? சொகுசு கார் வாங்குறதுக்காகவா, இல்லை பங்களா கட்டுறதுக்காகவா? இல்லைங்க, விதை நெல் வாங்குறதுக்கு, உரம் வாங்குறதுக்கு, கூலி ஆட்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு, பூச்சிக்கொல்லி மருந்து வாங்குறதுக்கு, இதுக்காக தான் கடனே வாங்குகிறாங்க. இயற்கை சீற்றத்தாலோ விளைபொருள்களுக்கு முறையான விலை கிடைக்காததாலோ அவங்களால அந்த கடனை திருப்பி கட்ட முடியாமல் போகுது. ஸோ முதலமைச்சர் அவர்கள் தள்ளுபடி பண்ணிடுவார், நம்ம மானம் கப்பல் ஏறாது அப்படின்னு நினச்ச விவசாயிகளுக்கு இன்றைக்கி கூட்டுறவு வங்கியிலேருந்து வர நோட்டீஸ்
மரண அடியை கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். கடன் தொல்லையால் விவசாயிகள் தற்கொலை செஞ்சுக்கிற அவல நிலைக்கு இந்த அரசாங்கம் மீண்டும் அவங்கள தள்ள போகுதான்னு தெரியல. நாங்கள் கேட்குறது எல்லாமே ஒன்று தான். விவசாயிகள் எல்லாரும் கேட்குற ஒரு விஷயம், தேர்தல் அப்போ கொடுக்குற வாக்குறுதிகள் வெறும் ஓட்டு வங்கி அரசியலுக்கானதா? அது வெறும் ஓட் பேங்க் தானா? முதலமைச்சர் அவர்கள், நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நம்பி வாக்களித்த விவசாயிங்களுக்கு இப்போ பதில் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. கூட்டுறவு சங்கங்கள் விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய கடனை திருப்பி செலுத்தும் நெருக்கடியை உடனடியாக அரசு தலையிட்டு நிறுத்தணும். தேர்தல் அறிக்கையில் சொன்னபடி கூட்டுறவு பயிர் கடன்களை தள்ளுபடி செய்கிறதுக்கான அரசாணையை உடனடியாக வெளியிட்டு அதற்கான நிதியை சங்கங்களுக்கு ஒதுக்க வேண்டும். விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய அதிகாரிகளின் போக்கை கண்டிப்பாக கண்டிக்கணும். விவசாயி சேத்துல காலை வச்சாதான் நாம் சோத்துல கை வைக்க முடியும். அவங்க கண்ணீர் சிந்தினா இந்த நாடே உருப்படாமல் போயிடும். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் சும்மா இதை கடந்து போயிடாதீங்க. உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். விவசாயிகளுடைய குரல் அரசாங்கத்தின் காதுகளுக்கு எட்டும் வரை இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு விவசாயியும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா விவசாயிகள் இல்லை அப்படின்னா நம்ம நாடே இல்லைன்னு தான் சொல்லணும். விவசாயிகள் வாங்கின பயிர்க்கடனை திருப்பி செலுத்துங்கன்னு சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ செலுத்திட்டு திரும்பியும் கடன் வாங்குறப்ப அவங்களுக்கு அந்த கடன் தள்ளுபடி ஆகுமா? கடனை திருப்பி கட்டுறதுக்கே அவங்க கடன் வாங்கி தான் கட்ட வேண்டிய நிலமையில் இருக்காங்க. ஸோ கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது வருஷம்லாம் வராது, எப்பயாவது ஒரு டைம் தான் வரும். ஸோ அதுபோல் இந்த டைம் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருந்தாங்க. நிறைய விவசாயிகளால் அவங்களுடைய பயிர் சரியாக வளராமல் விளைச்சலில் நஷ்டம் ஏற்பட்டு அவங்களால பணத்தை கட்ட முடியாமல் போகுது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் தேர்தல் அறிக்கையில் நீங்கள் சொன்னதை தானே திருப்பி கேட்குறோம். ஏன்னா அதை நீங்கள் முதல்லையே போட்டுட்டிங்கன்னா பல விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி ஆகும். சப்போஸ் நீங்கள் இந்த நெருக்கடியே கொடுத்துட்டு நாங்கள் இன்னும் கணக்கு எடுத்துகிட்ருக்கோம் யார் யாருக்கு தள்ளுபடி அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் கணக்கு எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே அந்தந்த மாத தவணையை அவங்கவுங்க கட்டணும்னு சொல்லி 2-3 மாதம் ஏன் 1 வருஷம் கூட இழுத்தடிச்சிட்டிங்கன்னா அப்போ அவங்களுடைய நிலமை என்ன ஆகும்? ஏன்னா அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, திரும்பி நீங்கள் லோனுக்குன்னு வந்தீங்கன்னா அவங்களுக்கு லோன்லாம் தர முடியாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மிரட்டுறாங்க. ஸோ எதுக்கு தேவையில்லாத வம்பு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகணுமான்னு சொல்லி நிறைய பேர் கடன் வாங்கி இந்த விவசாய கடனை அடைக்க வேண்டிய நிலமை ஏற்படுது. இந்த நிலமை தொடரக்கூடாது. ஸோ அதுக்கு நம்மளுடைய முதலமைச்சர் விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை மட்டும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.